அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விக்னேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆண்ட்ரூ பாண்டியன் இயக்கியிருக்கிறாரு. ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் மாணிக்கம் தயாரிச்சிருக்கிறாங்க. விக்னேஷுடன் இணைந்து மணிஷாஜித், நாசர், தலைவாசல் விஜய், ஒய்ஜி மகேந்திரன், அஜய் ரத்தினம், ஜான் விஜய் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் விக்னேஷ் இந்தியாவின் சீக்ரெட் ஏஜெண்டாக இருக்கின்றார். 3ஆம் உலகப் போருக்கு பிறகு 2047ஆம் ஆண்டு உலகத்தில் உள்ள பல நாடுகளை மால்கம் டைனாஸ்டி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. இந்திய நாட்டையும் தன் கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய்கின்றது. பெரும் தொகையை வரியாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. இதற்கு இந்திய பிரதமராக இருக்கும் ஒய்ஜி மகேந்திரன் மறுப்பு தெரிவிக்கின்றார். இதனால் மால்கம் டைனாஸ்டியை சேர்ந்த போர் குற்றவாளி தலைவாசல் விஜய் இந்தியா மீது போர் தொடுக்க முடிவு செய்கின்றார். மேலும் உலகில் பல இடங்களில் வசித்து வரும் இந்தியர்களை கொல்லவும் ஆணையிடுகின்றார். இதை அறிந்த இந்திய பிரதமர் ரெட் ஃப்ளவர் என்ற ஆபரேஷன் மூலம் இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்ற முடிவு செய்கின்றார். இறுதியில் ரெட் ஃப்ளவர் ஆபரேஷன் மூலம் இந்திய மக்களை காப்பாற்றப்பட்டார்களா? மால்கம் டைனாஸ்டி இந்தியா மீது போர் தொடுத்ததா? சீக்ரெட் ஏஜெண்ட் விக்னேஷ் என்ன செய்தார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக விக்னேஷ் சீக்ரெட் ஏஜெண்ட் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகன் நடித்திருக்கும் மணிஷாஜித் நடிப்பிலும் வசீகர கவர்ச்சியாலும் ரசிகர்களை கவர்கின்றார். வில்லனாக தலைவாசல் விஜய் நன்றாக நடித்துள்ளார். மற்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நாசர், ஒய்ஜி மகேந்திரன், அஜய் ரத்தினம், ஜான் விஜய் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தேவசூர்யாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சந்தோஷ் ராம் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. ஆங்கில படத்திற்கு இணையான படமாக அனைவரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ள இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.